வெல்கம் மக்களே, என் பேர் கபில். ஸோ 2000 அந்த காலகட்டத்தில் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி வந்து பூமே ஆகலைங்க. ஸோ டெக்னாலஜியே வந்து அவ்வளோவா இல்லை சொல்லப்போனால். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒருத்தங்க வீட்டில் தான் டிவி இருக்கும், ஒவ்வொருத்தங்க வீட்டில் தான் செல்லு இருக்கும். அது அந்த நோக்கியா பட்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவங்களும் ரொம்ப பணக்காரங்களான்ட்டு நாம் வந்து அந்த காலகட்டத்தில் நாம் கண்டிப்பாக நினைப்போம். இப்போ வந்து அப்படியே நீங்கள் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் வீட்லேயும் செல்லு இருக்குது, எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம டிவி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்கும், அதை தான் நம்ம போய் பார்ப்போம். இப்போ வந்து டிவியே நம்ம பார்க்குறது வந்து குறைஞ்சிருச்சுங்க. கரெக்டாக. ஸோ என்ன தான் நம்ம வந்து பெரிய பெரிய இன்ச்சஸ் டிவி வாங்கி வச்சாலும் அதை பார்க்குறவங்க ரேஞ்ச் வந்து குறைஞ்சிச்சு. பிகாஸ் வந்து செல்லுலே எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ டிவியை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி செல்லில் சோஷியல் மீடியாவிலே நிறைய ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஹை ஆகிட்டு இருக்குங்க, பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வேர்ல்டு வைடாக சரி, இந்தியா விட சரி, டெக்னாலஜின்றது பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரிமோட்கிஸ்ன்னு சைனாவில் ஒரு கருவி வந்து உருவாக்கியிருக்குங்க. ஸோ முத்தம் கொடுப்பதற்காக சீனா உருவாக்கிய ஒரு புது கருவியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா எல்லாத்துக்குமே கருவி உருவாக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லெட்ஸ் டேக், நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஏர் இறப்போம்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாடை வச்சு இது பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு கருவி வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே கருவி வந்துருச்சுங்க. மைக்ரோ ஓவன் எல்லாத்துக்குமே வந்து புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து முத்தத்தை வந்து நம்ம வந்து உடம்புலேயே கொடுத்தா தானே ஃபீலாக இருக்கும். அதுக்கு சைனாக்காரன் ஆப்பு வச்சுட்டான், அதுக்கு ஒரு கருவி வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ அது வந்து சைனாவில் வந்து ரொம்பவே ஹையாக வந்து போய்கிட்டு இருக்குது, சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. பர் மந்த்துக்கு வந்து 100 கருவி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. சைனாவில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இன்னும் எப்போன்னு தெரியல. ஸோ இந்தியாவுக்கு எப்போ வரும்னு தெரியல, மற்ற நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் எப்போன்னு தெரியல. சைனாவில் வந்து இது வந்து ஓஹோன்னு இருக்குங்க, பூம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கருவி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த கருவியோட பேர் வந்து ரிமோட்கிஸ்ங்க. ஸோ ரிமோட்கிஸ். ஸோ பிஃபோர் கோ டு திஸ் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன் டு திஸ் டாபிக். ஸோ அந்த கருவியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிமோட்கிஸ். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து லவ் பண்ணுற பர்சனுங்களுக்கு, இதில் வந்து உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தான் இது வந்து மெயினாக யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேரே வந்து கிஸ். கரெக்டாக. ஸோ நீங்கள் கிஸ் யாருக்கு கொடுப்பீங்க? ஸோ உங்கள் லவருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, இல்லைனா ஒய்ஃபுக்கு கொடுக்கலாம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போகிறாங்க, இல்லை வெளி ஸ்டேட்டு, வெளி டிஸ்ட்ரிக், ஸோ வெளி கண்ட்ரி, ஸோ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போனாலுமே இந்த வந்து வீடியோ காலில் நம்ம பேசுவோம், நார்மல் காலில் பேசுவோம். பட் ஆனால் அந்த உடல் ரீதியாக டச் எதுவுமே இருக்காது. கரெக்டாக. ஸோ நீங்கள் நேரில் இருந்தால் மட்டும்தான் கிஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கட்டுப்பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து உடல் ரீதியாக வந்து நேரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். பட் இந்த கருவியை வந்து நீங்கள் 2 பேருமே யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 பார்ட்னருமே, இந்த வந்து பையன்கிட்டையும் இந்த கருவி இருக்கணும், இந்த பொண்ணுகிட்டையும் இந்த கருவி இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கருவி வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒருத்தங்ககிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட இருந்தால் இந்த கருவி வந்து முழுவதும் வேஸ்ட்டு தான், நீங்கள் வாங்குறதே வேஸ்ட் தான். சரிங்களா? இப்போ இந்த கருவி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து லாகின் பண்ணி இது பண்ணிட்டீங்க. அதில் வந்து சிலிக்கான் பிளேடு இருக்குமுங்க. ஸோ அந்த சிலிக்கான் பிளேடு தான் நீங்கள் அனுப்புகிற, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என் மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொபைலில் வந்து கீழே இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து இதை செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொத்தம் கொடுக்குறீங்க. ஸோ வீடியோ கால் பண்ணணும். இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணணும். சரிங்களா? வீடியோ காலில் நீங்கள் வந்து அந்த கருவி மூலமா ஒரு முத்தத்தை வந்து பகிர்றீங்க. உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர், உங்களோட பர்சனல், உங்கள் லவர்கிட்ட பகிர்றீங்கன்னா, அந்த பர்சன் வந்து அந்த கருவி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்களா, அந்த கருவி அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா அப்படியே இந்த சிலிக்கான் பிளேடு வந்து அந்த ப்ரெஷர், நீங்கள் கிஸ் கொடுக்குற ப்ரெஷர், அது எவ்வளோ அழுத்தம் எல்லாத்தையுமே வந்து இந்த கருவி வந்து எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி அதை அப்படியே ரிட்டன் வந்து அந்த கருவியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணக்குள்ள உண்மையாலுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிஸ் கொடுக்குற ஃபீல் கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். சரிங்களா? மெயினாக வந்து இந்த கருவி வந்து காதலர்களுக்கு மட்டும்தான் இது உபயோகப்படும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அந்த சைடு இருந்து கிஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இந்த கருவியோட வேலையை தாங்க. ஸோ ரியலாகவே ஒருத்தங்கிட்ட நீங்கள் கிஸ் கொடுக்குற அனுபவம் கிடைக்கும்ன்றது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த கருவி வந்து மெயினாக சைனாக்காரன் உருவாக்கியிருக்காங்க. ஸோ என்ன தான் நீங்கள் சைனாக்காரன் எது வேணாலும் உருவாக்குனாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், சைனாவுக்கும் நமக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ சைனா வந்து அப்படியே ஒரிஜினலாகவே நிறைய டூப்ளிகேட் சாதனத்தை வந்து உருவாக்குவாங்க. இப்போ ஐஃபோன் ஒரிஜினல் இருக்கும், இந்த சைடு சைனா ஐபேட் இருக்கும். சரிங்களா? அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அச்சஸெல்லாம் வந்து ஐஃபோன் மாதிரியாக தாங்க இருக்கும். ஸோ இதனாலே சைனாக்காரன் நம்ம நம்பவே முடியாது. கரெக்டாக? ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய நெட்டிசங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளோட டேட்டா வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நெட்டிசன்கள் வந்து பாதி பேர் வந்து நல்லது சொல்கிறாங்களும், பாதி பேர் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து
தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய வந்து நெட் யூஸ் ஆகும், இதில் வந்து நிறையா வந்து பாதிப்பு ஏற்படும்ட்டு நெட்டிசன்கள் சொல்கிறாங்க. பட் இது இன்னும் வந்து வெளியே வரலங்க. ஸோ சைனா கண்ட்ரியிலக்குள்ளே மட்டும்தான் இது வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. பர் மந்த்துக்கு மட்டும் 100 கருவிகள் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 260 யுஹான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் 3000. ஒரு கருவியோட ரேட்டு வந்து 3000. ஸோ ஒரு மாதத்துக்கு 100 கருவி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சைனாவில் மட்டும்தான். ஸோ இது இன்னும் வேர்ல்டு வைடாக வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்கன்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த கருவியோட கான்செப்ட், சரிங்களா? ஸோ மொத்தத்தை வந்து பகிர்ற கருவி. ஸோ வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த கருவி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெக் நிறுவனம் தாங்க, சைனாவில் இருக்க ஒரு டெக் நிறுவனம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இந்த கண்டுபிடிச்சவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜியாங் ஜுங்கி, சரிங்களா? ஸோ இவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், இப்போ படிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இவரோட லவர்கிட்ட வந்து எப்படி பேசுறது, கிஸ் கொடுக்குறது, ஸோ இதனால தான் இந்த கருவியை உருவாக்கினாருன்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட காப்புரிமை இதோட காப்புரிமை வந்து ஜியாங்ஜோ வொகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெக்கட்ரானிக் டெக்னாலஜி. ஸோ இவங்க தான் இந்த கருவியோட காப்புரிமையை வச்சுருக்காங்க. ஐ மீன் பேட்டன் ரைட்ஸ். ஸோ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் இருக்கும். இப்போ நீங்களும் சரி நானும் சரி ஏதாவது ஒரு இனோவேஷனால் ஒரு மெக்கானிக்கல் ஏதோ ஒரு மிஷினை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பேட்டன் ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து இன்னொருத்தங்கிட்ட சேல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போயிடும், சரி? ஆனால் கண்டுபிடிச்சது அந்த பேட்டன் ரைட்ஸ் தான். யாரை வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க. ஸோ அதோட பேட்டன் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்கன்னு அர்த்தம் வரும். ஸோ இதுதான் பேட்டன் ரைட்ஸ். ஸோ இந்த கருவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து டெக்னாலஜி வைஸாக நம்ம எவ்வளவோ டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம உடலுறவு இல்லாமல் நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கலான்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். இல்லை நான் வந்து பின் டு டாப்பில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை பின் டு டாப்பில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த காலத்தில் நினச்சிருப்போம் எலக்ட்ரிக் கார்லாம் வரும்ட்டு, எலக்ட்ரிக் பைக்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நினச்சிருப்போம், பெரிய பெரிய பஸ்லாம் உருவாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நினச்சிருப்போமா? ஆனால் எல்லாமே வந்து டெக்னாலஜி வச்சா முடியும்னு காமிச்சிருக்காங்க. ஸோ நிலாவுக்கு நாம் வந்து அந்த காலத்தில் வந்து மேலே பார்த்தா நிலாவை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நிறைய பேர் நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டாங்க, கரெக்டாக? ஸோ நிலாவுக்கே நம்ம வந்து போக போகிறோம். எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அது வந்து நடக்கும், அது இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி நம்மளால் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவு டெக்னாலஜி வந்து இப்போ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி, நான் வந்து அந்த காலத்தில் வந்து இப்படிலாம் நடக்காதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போலாம் இருக்குது அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்த உடனே இதை வந்து ஒரு விஷுவலாக வந்து ஆன்லைனில் நெட்டிசன்கள்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதனால் வந்து நமக்கு நிறைய டேட்டா வந்து போகும், ப்ளஸ் வந்து இதனால் நம்மளோட டேட்டா நம்ம மொபைலில் இருக்க டேட்டாலாம் திருடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியலாக இதோட வந்து சைனாவில் மட்டும்தாங்க வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் இந்தியாவுக்கு வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம நம்பலாமா வேணாமான்றதை நம்ம பொறுமையாக தான் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் வெல்லாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்குது, ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போவே செய்யுங்க, இந்த நிமிஷமே செய்யுங்க, இந்த நொடியே செய்யுங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அதோட வெற்றி வந்து உங்களுக்கு தான் தெரியும், ஃப்யூச்சரில் தான் அது வரும், கரெக்டாக? ஸோ இங்கே என்ன சொல்கிறது தோணுதோ அதை செய்யுங்க, இங்கே என்ன தோணுதோ அதை செய்யுங்க. லெட்ஸ் சில். அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்து கேடி கப்பில் உங்களை சந்திக்கிறான். பாய் பாய்.